வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவ்ரி 9 minutes ஹியூமன்ஸில் ஒரு டெத் இருக்குது வேர்ல்டு ஃபுல்லுமே. ஸோ ஜென்ரலாக எந்த நாய்க்கு உடனே கடிச்சிருச்சுனாலும் அல்லது ஸ்க்ராச் பண்ணிச்சுனா கூட அன்னோன் டாக்ஸ் அப்படின்னா ஜென்ரலாக டாக் பைட்ஸ் உங்களை ஒரு நாய் கடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே ஒரு 10 to 15 minutes நல்லா பைப் போட்டு நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த ஊண்டை ஏதாவது மஞ்சத்தூள் வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வைரஸ் வந்து இறக்காது. அது உள்ளே போய் நர்வ்ஸ் வழியாக 0th day, 3rd day, 7th day and 28th day 4 வேக்சின் பண்ணுவாங்க. அந்த வேக்சின் பண்ணிட்டாங்கன்னாவே உங்களுக்கு இம்யூனிட்டி வந்துடும். 3 yearsக்கு இம்யூனிட்டி மினிமம் இருக்குது உங்களுக்கு. நம்ம ஹியூமன்ஸும் 10 daysல நாய் மாதிரிக்கு உழையிட்டுருவாங்க. தண்ணி கண்டா பயம் வரும், உழைப்பாங்க, இறந்துருவாங்க. ஸோ 3 years கழிச்சு கூட இன்கேஸ் ரேபிட் டாகாக இருந்து நீங்கள் எதுவுமே கண்டுக்கல அப்படின்னா கண்டிப்பாக ரேபிஸ் வரும். ஜென்ரலாக டாக் பைட்ஸ் உங்களை ஒரு நாய் கடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே ஒரு 10 to 15 minutes நல்லா பைப் போட்டு நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு எனி சோப் வீட்டில் எந்த சோப் வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. 10 to 15 minutes நல்லா பைப் போட்டு நல்லா வேகமாக வச்சுருந்தீங்கவே அந்த வைரஸ் வந்து அங்கேயே இறந்துடும். இந்த ஹைலி ஃப்ரெஜைல் வைரஸுங்க. நம்ம 37 degree இந்த என்விரான்மெண்ட்லேயே அந்த வைரஸ் இறந்துடும். எந்த சோப் யூஸ் பண்ணிங்கனாலுமே வாஷ் பண்ணிங்கன்னா உடனே அந்த வைரஸ் வந்து அந்த இடத்துலையே இறந்துடும். நீங்கள் அது பண்ணாமல் அந்த ஊண்டை ஏதாவது மஞ்சத்தூள் வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வைரஸ் வந்து இறக்காது. அது உள்ளே போய் நர்வ்ஸ் வழியாக சீக்கிரம் ரீச் ஆகிடும், உங்களுக்கு ஸ்பைனல் கார்டு ரீச் ஆகிடும். ஸோ ஜென்ரலாக எந்த நாய்க்கு உடனே கடிச்சிருச்சுனாலும் அல்லது ஸ்க்ராச் பண்ணிச்சுனா கூட அன்னோன் டாக்ஸ் அப்படின்னா உடனே பைப் வாட்டரில் நல்லா ஒரு 10 to 15 minutes வீட்டில் எந்த சோப் வச்சுருந்தீங்கனாலும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டீங்கன்னாவே ஒரு 99% வைரஸ் அங்கேயே இறந்துடும். இன்கேஸ் நீங்கள் வாஷ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த வைரஸ் உள்ளே சீக்கிரம் உள்ளே போய் பென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இன்கேஸ் நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க, பைட் ரொம்ப டீப்பாக இருக்குது அப்படின்னா உடனே நியர்பையில் இருக்கிற ப்ரைமரி ஹெல்த் சென்டர் நீங்கள் உடனே போனீங்கன்னா அங்கே வேக்சின்ஸ் வந்து நீங்கள் நல்ல வேக்சின்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது. உடனே வேக்சின்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த போஸ்ட் பெய்ட் ஷெடியூல் வந்து ஒரு 4 வேக்சின் பண்ணுவாங்க. 0th day, 3rd day, 7th day and 28th day 4 வேக்சின் பண்ணுவாங்க. அந்த வேக்சின் பண்ணிட்டாங்கன்னாவே உங்களுக்கு இம்யூனிட்டி வந்துடும். 3 yearsக்கு இம்யூனிட்டி மினிமம் இருக்குது உங்களுக்கு. அந்த 3 years பீரியடில் ரேபிஸ் வந்த டாக் உங்களுக்கு கிடச்சின்னா கூட உங்களுக்கு எதுவுமே ஆகாது. உங்களுக்கு நல்ல ஆன்டிபாடி உங்கள் ப்ளட்டில் இருக்கும், அதனால் எதுவுமே ஆகாது. ஸோ ஜென்ரலாகவே ரொம்ப டீப் பைட்டாக இருந்ததுன்னா உடனே வந்து நீங்கள் சோப் வாட்டர் வச்சு நீட்டாக பைப் வாட்டர் நல்லா திருவி விட்டு 10 to 15 minutes வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நியர்பையில் இருக்கிற ப்ரைமரி ஹெல்த் சென்டர் போய் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் வந்து உடனே பண்ணிடுங்க. 4 டோஸ் போட்டுருங்க. இல்லை பைட்டே இல்லை வெறும் ஸ்க்ராச் மட்டும் அப்படின்னா அதுக்கு வேக்சின் போடணும்னு அவசியம் இல்லை. சோப் வாட்டர் வச்சு நல்லா வாஷ் 10 to 15 minutes பண்ணிவிட்டு எனி ஆன்டிசெப்டிக் போவிடின் அயோடின் அல்லது டிஞ்சர் அயோடின் எந்த அயோடின் சொல்யூஷன் வீட்டில் வச்சுருந்தீங்கனாலும் எனி ஆன்டிசெப்டிக்ஸ் அல்லது டெட்டால் சாவ்லான் எது வச்சுருந்தீங்கனாலும் உடனே அந்த இடத்துல ஸ்க்ரப் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸ்க்ராச்சஸ்க்கு நான் சொல்கிறேன். ரொம்ப டீப்பாக இருந்தால் மட்டும்தான் அங்கே இருக்கிற ப்ரைமரி ஹெல்த் சென்டர் டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க இந்த வேக்சின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் சேஃப்டிக்காக 2 போஸ்ட் பெய்ட் வேக்சின் பண்ணிட்டீங்கன்னா ரேபிஸ் வந்த டாக் கடிச்சுன்னா கூட உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ உங்களுக்கு ஒரு ரேபிஸ் டாக் வந்து உங்களோட கால் பகுதியில் கடிக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அன்னோனாக நீங்கள் விட்டுறீங்க, எதுவுமே பண்ணாமல் விட்டுறீங்க, ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வைரஸ் வந்து ஸ்லோவாக பிரெயின் ரீச் ஆகிறதுக்கு 1 years to 3 years வரைக்கும் கூட ஆயிருக்கு. ஸோ 3 years கழிச்சு கூட இன்கேஸ் ரேபிட் டாகாக இருந்து நீங்கள் எதுவுமே கண்டுக்கல அப்படின்னா கண்டிப்பாக ரேபிஸ் வரும். வந்துன்னா நம்மளோட மூளையை பாதிச்சிருச்சுன்னா நமக்கு அதை ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாது. இட்ஸ் நாட் க்யூரபிள். நம்ம ஹியூமன்ஸும் 10 daysல நாய் மாதிரிக்கே உழையிட்டுருவாங்க. தண்ணி கண்டா பயம் வரும், உழைப்பாங்க, இறந்துருவாங்க. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவ்ரி 9 minutes ஹியூமன்ஸில் ஒரு டெத் இருக்குது வேர்ல்டு ஃபுல்லுமே. ஸோ ஏஷியன் கண்ட்ரீஸ் அதிகமாக more than 40% ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்காவில் தான் இந்த ரேபிஸ் வந்து எண்டமிக்காக இருக்குது. ஸோ நம்மளும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டில் இருக்க டாக்ஸுக்கு உடனே வேக்சின் பண்ணிடணும். அதுபோக நியர்பை ஏதாவது ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருந்தது அப்படின்னா அது உங்கள் கூட பெட்டாக இருந்தது அப்படின்னா உடனே நீங்கள் டாக்டர் கூட்டிகிட்டு வந்து கண்டிப்பாக கம்பல்சரி ரேபிஸ் வேக்சின் பண்ணிடுங்க.